உள்ளே ஒரு மகத்தான சக்தி பொங்கிக் கொண்டு இருப்பதால் உடம்பு அதை தாங்க மாட்டாமல் தடுமாறுகிறது. சக்தி விகசித்து விரிந்து பின் அடங்கும். அப்போது எல்லாம் சரியாகும். சுப்பிரமணியத்தின் சக்தி நெற்றியிலிருந்து தலை உச்சிக்கு போக முயற்சி செய்து கொண்டிருக்கிறது. பார்க்கும் இடமெல்லாம் சிகப்பாய் செந்தழலாய் தெரியும் நிலை இது. மிகப்பெரிய ஞானிகளுக்கே சக்தி கபால உச்சியை தொடும், சஹசிராரம் திறக்கும். சுப்பிரமணியத்திற்கும் இது விரைவில் நடக்கும். சுப்பிரமணியத்தை யாரும் காப்பாற்ற வேண்டாம், இறை காப்பாற்றும். எந்நேரமும் துணை நிற்கும். சுப்பிரமணியத்தை யாராவது ஹிம்சித்தால் இறை சீறி எழும். எனவே எவர் பேசினாலும் எது பேசினாலும் யார் அலட்டினாலும் யார் அதட்டினாலும் எந்த கவலையும் பட வேண்டாம். ஒரு புலி மெல்லிய கயிறால் கட்டப்பட்டிருக்கிறது. அதை குச்சியால் சீண்டியவன் கதி என்னாகும் என்று யோசித்துப்பார். புலி அடிக்க கூட வேண்டாம். கர்ஜித்தாலே இங்கு பல பேர் காணாமல் போவார்கள். நீங்களெல்லாம் புலியோடு பழக்கமானவர்கள், புலி வளர்ப்பவர்கள். இந்த புலி பூனை போல் உங்களிடம் வந்து ஒட்டிக்கொள்ளும், உறவாடும், உங்களுக்கு கட்டுப்படும். திருக்கடவூருக்கு அவமானம் என்று சொன்னார்கள். திருக்கடவூரின் முகமே சுப்பிரமணியம்தான். திருக்கடவூரின் ஸ்ரீநிதியே சுப்பிரமணியம்தான். ஊருக்கு வெளியே நின்று பார்த்தேன். அபிராமி வானலாவ நிற்கிறாள். ஆனந்தமாய் சிரித்தபடி உலகம் பார்க்கிறாள். அழுகிறவர் யார், அழச் செய்கிறவர்கள் யார் என்று தெரிந்து வைத்திருக்கிறாள். தன்னை வேகமாய் வெளிப்படுத்தி கொள்ள போகிறாள். அன்பில் கனிந்திருக்கும் சுப்பிரமணியனை தன்வசப்படுத்தி கொண்டு அவன் மூலம் தன்னை வெளிப்படுத்தி கொள்ள போகிறாள். இங்கே அதிசயம் நிகழும். நாம் யாவரும் அறியும் வண்ணம் நிகழும். சுப்பிரமணிக்கு விசிறுங்கள், பாதம் பிடித்து விடுங்கள். தகப்பன், பிள்ளை, அண்ணன், தம்பி என்ற பேதமெல்லாம் தாண்டியாகிவிட்டது. அவன் அறிந்தவன், நீங்கள் அறியாதவர்கள். அவன் குரு, நீங்கள் சீடர்கள். தயங்காது சேவை செய்யுங்கள். தானாய் முன்வந்து செய்யுங்கள். இறை உங்கள் வீட்டில் இருக்கிறது என்றாள். அந்த வீடு அவளுக்கும் செய்தது. தை அமாவாசை விடியல் நேரத்தில் அந்த வீட்டில் ஒவ்வொருவராய் நீராடினார்கள். பித்ருக்கடன் தீர்ப்பதற்காக அண்ணாவும் அப்பாவும் முற்றத்தில் உட்கார்ந்து கொள்ள சுப்பிரமணியம் அவர்கள் செய்யும் தர்ப்பணத்தையே பார்த்து கொண்டிருந்தார். உட்கார்ந்தபடியே மெல்ல சிரித்து கை கூப்பினார். அப்பாவின் அப்பாவும் அப்பாவின் தாத்தாவும் முன்வந்து கையேந்தி தர்ப்பண ஜலத்தின் சக்தியை வாங்கிக் கொள்வதை பார்த்தார். அவர்கள் பதிலுக்கு சுப்பிரமணியத்தை நமஸ்கரித்தார்கள். அந்த வீடு நறுமணமாகவும் குளுமையாகவும் மாறிற்று. சுப்பிரமணியனுக்கு அவர் மனைவி சாதம் ஊட்டிவிட்டால். ஈரத்துணியால் முகம் துடைத்து வேறு உடை மாற்றி திண்ணையில் உட்கார வைத்தாள். வயல் நோக்கி அண்ணனும் அப்பாவும் போக பெண்டுகள் பின்கட்டில் வேலை செய்ய தெருவில் அந்த 6 வயது பெண் அவரை கைத்தட்டி அழைத்தாள். சுப்பிரமணியம் பின்தொடர கோயில் நோக்கி நடந்தாள். வெகு தொலைவே எக்காலம் கேட்டது. பட்டத்து யானை பிளறியது. குதிரைகள் குதித்து ராஜநடை நடந்தன. பல்லக்கில் தூங்கிக் கொண்டு வந்த அரசர்